நான் கூப்பிட போகிறது யாருன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து நான் வந்து இவருடைய படங்கள் வந்து விரும்பி பார்ப்பேன். அது இல்லாமல் சில படங்கள் திருப்பி திருப்பி கூட பார்ப்பேன். ஸோ அது நிறைய படங்கள் நானே வந்து நம்ம பேசணும் எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதை பற்றி சொல்லணும்னா நடிப்போட ஃபிட்னஸ், எவர்கிரீன் ஃபிட்னஸ், தமிழ் சினிமாவோட கோல்டன் நம்பர். இவர் ப்ரூவ் பண்ணது ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நான் சொல்லும் போது யாரும் தெரிஞ்சிருக்கோம், ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் அவர்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து பேசுறது அப்படின்னு சொன்னாலே. இட்ஸ் வெரி வெரி நாஸ்டாலஜிக். was a good friend of Murali. We have worked together and both the sons are sitting over here. That was their family to me, and the family that brought me to this film through Vishnu. And Sneha Britta has been a very strict producer. And அவங்களை பற்றி சொல்லணும், அவங்க பார்த்தா டெரராக இருக்காங்க. இந்த டெரரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கோம்னா பார்த்துக்கோங்க. ஆனால் வந்துருங்க அங்கே கரெக்டாக ஷார்ப் 7 o'clock அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதில் ஷார்ப் 7 o'clock வந்துட்டேன். ஸ்னேகா நான் பயந்து ஓடி வந்தேன். ஸ்னேகா வெளியே துரத்திடுவாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா. பிரிட்டோ சார் பற்றி சொல்ல வேண்டாம். ஒரு டைனமிக், வண்டர்ஃபுல், நாலேஜபிள், இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீயிங், கைண்ட்-ஹார்ட்டட் பர்சன். இவங்களெல்லாம் சொல்லிட்டேன். ஆகாஷை பற்றி சொல்லணும். அதர்வா அஃப்கோர்ஸ் இஸ் க்ளோஸ் டு மீ. ஐ ஒர்க் டுகெதர். அண்ட் ஆகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஐ ஒர்க் வித் ஹிம். ஐ ஹேட் a lot of the glint in his eyes and சொல்லுவோம் இல்லையா, easier to stay in சொல்லலாம். Like how otherwise how Murali was. Easier to stay in this industry and it's going to do a lot of human service to this industry. நான் வந்து ஒரு நேசிப்பாயில் வந்து இவருக்கு சரத்குமாருக்கு இந்த நேசிப்பாய் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், உங்களெல்லாம் நேசிச்சு இங்கே வந்துருக்கேன். இல்லை இருக்கணும் இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படிதான் விஷ்ணு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு பிவட்டல் ரோல்னு சொல்கிறதா அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த படத்தை எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர். சாரி விஷ்ணு, I'm really sorry I let the cat out of the bag. கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சொல்லிட்டேன். சொல்ல வேண்டாமா? இதாச்சும் எதை சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து, அப்புறம் வந்து லிஸ்பன், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூப்பிட்டு போனது அசர்பைஜான் வர படம் நினைக்கிறேன். இவ்வளோ இடத்துல நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவங்கள கூட சுற்றி காமிச்சிருக்காங்க. அதனால் அதெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஜோக்ஸ் அப்பார்ட், குஷ்பு வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஷீஸ் ஆன் த வே. பட் இப்போ இங்கே வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஆகாஷ், அதித்தி சங்கர், ஸ்னேகா, மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் மிஸ்ஸஸ் பிரிட்டோ, ஃபேமிலி, மிஷேல் அஃப்கோர்ஸ் சுற்றிட்டு இருக்காரு, அங்கே உட்காந்துருக்காரு. So it is a great experience and feeling in very different roles. So now I have done a very small cameo in this film and different roles on Vishnu கேட்டேன். இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன். நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னன்னா வந்து என் கூட வந்து 2-3 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. வெரி அப்செட் தட் தேர் நாட் ஹியர், தேர் நாட் பீன் ஃப்ளோர் டவுன். என்ன சொல்லுங்க கண்டிப்பாக சார். அதான் ஏன்னா அவங்களை வர வைக்கிறேன்னு சொல்லி ஸ்னேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு, and she's not here. I think her name is Andriana. Andriana is not here because Portuguese language எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் பண்ண நான் இல்லை சினிமாவில் சொல்கிறேன். ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் வந்து கல்கி கோச்சில் கண்ணிலே காட்டு எனக்கு இவ்வளோலாம் நடந்திருக்கு இந்த படத்தில். அதனால் the wonderful film, of course, even of all the hero of the day, even as things is on his way here. இவனோட முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இவன் வாஸ் இன்ட்ரடியூஸ் த்ரூ அரவிந்தன் அண்ட் கிரேட் மியூசிக் டைரக்டர். லெஜெண்ட்ஸ் have worked in this film. And the entire crew, cast, cameraman, stunt choreographers, everybody have done a great job. And Akash have done very, 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 very well. Akash வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் முன்னாடி நிற்கும் போது அப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அது கேட்டுட்டு இருந்தார். இதே நிலைமை தான் எங்களுக்கும் இருக்குது. Even today when I go for a film to shoot, that's the first day of my career. So all of us in the same boat.
The very first day of shooting will be like writing an exam, and we go through it the first day, second day, and we make it big. And not only Akash, Atharva, the family of Murli, I wish you all well. Murli looking from above is going to bless us all and bless this movie. நேசிப்பாய கண்டிப்பாக நீங்கள் நேசிப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு நிமிஷம் சார். ஏமா வேணுமா வெயிட் பண்ணுமா? யாரை கூப்பிடுறீங்க சார்? இல்லை சார், அவங்களை போக சொல்லிட்டு உங்களுக்கு போக சொல்லிட்டீங்க. போக சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக சார் நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்கவே பயமாக இருக்குது. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியடுக்கு வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமாக இருக்குது. இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க, பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன், ஆங்கிலத்தில் தான் பேசுகிறேன் சார். ரெண்டு ஒன்று தான் சார், குழப்பி பார்க்கணும். கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஆக்சுவலாக சார் என்ன என்டர்டெய்னராக கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். சூப்பர் சார். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருக்குமே. ஏன்னா தென் அண்ட் நவ் அது மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்கள் தான். ஏன்னா அத்தை பொண்ணே வேணாம்னு சொன்ன சின்ராசா இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புகிற ஐஸ்வர்யா ராய்க்கே பழவேட்டையாக முடிச்சிட்டீங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஆக்சுவலாக சார் நான் நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதர்வா சார் எல்லாருமே ஒரு கெஸ்ட் காதுகிட்ட வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்காத சீக்கிரம் முடிச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக சார் என் காதுக்கு வந்துட்டு டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்தினால நான் உங்களுக்கு சொன்னாரு அதர்வா. அப்போ நான் இங்கேருந்து உட்காந்துருந்தேன், சும்மா உட்காந்துருந்தேன், வேடி பார்த்து இருந்தேன். அவர் சொல்லும் போது இந்த மூணாவது ஒரு ஆட்ட பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவர் தானே சொன்னார். நான் எதையும் மறக்கிறது இல்லை வர. அதனால கேட்டேன், உடனே போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன். சார் நான் அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி ரிட்டோஸ் ஆகிருக்காரு. இங்கே ஆல்சோ ப்ரீச் அடிக்கிறது மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்துருக்குமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்குமான்னு தெரியாம போச்சு. ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார். எனக்கே ஆசையா இருக்கு சார். அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கே அத்தை பண்ண கல்யாணம் ஆயிடுச்சா முதல்ல? இல்லை சார், அதான் சார் அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு அத்தை பண்ண போகிறது. நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி ஏன் அத்தை பண்ண பார்க்க போறீங்க? ஒரு ஃபேண்டசி கிளாரிட்டியா பேசுங்க பாரா. இல்ல சார், ஃபேண்டசியா சொல்றேன் சார். ஃபேண்டசியா என் அத்தை பண்ண லவ் பண்றீங்களா? இல்ல சார், உங்க அத்தை பண்ணா நான் பண்ணா நீங்க லவ் பண்ணுவீங்களா? வைல்ட் ஃபேண்டசியா இருக்கு கொஞ்சம். ஃபேண்டசி சார், ஃபேண்டசி. பட் நான் ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார். உங்க வீடியோ லவ் யூ நிறைய பாத்துக்கோங்க. இல்ல நான் நிறைய போலாமா? என்ன சார் இது பிடி பீரியட் கலாம மேக்ஸ் வாத்தியார் மாதிரி போலாமா போலாமா? இல்ல எனக்கு அந்த போலாமா கேட்டேன். கண்டிப்பா சார், உங்க என்ன சார் நீங்க என்னன்னா பண்ணலாம் சார். ஆல்வேஸ் லவ் யூ சார். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தாங்க முடியாது. கேக்குதா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், சொல்லாமான்னு தெரியல. நேசிப்பையா படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆகாஷ் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா படம் பாருங்க உங்களுக்கு புரியும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட படத்தில் அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. இன்னசென்ஸ்னா அவரோட ஆக்டிங்கில் சொல்ல, அவரோட பர்சனாலிட்டிலே ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. அப்புறமா யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா தான் ஞாபகம் இருந்துச்சு அதர்வா சாரோட பையன் அப்படின்றது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் அதுதான். சாரி, முரளி சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் முரளி சார். நாங்கள் டீம்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது முரளி சார் கிட்ட இருக்கிற ஒரு வெர்சடைலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், அதே நேரத்தில் எமோஷனல் சீன்ஸ் நல்லா பண்ணுவார். அது வந்து ரொம்ப வெர்சடைல், அதோட ஹியூமர் பயங்கரமாக பண்ணுவார். அந்த வெர்சடைலிட்டி வந்து இப்போ எனக்கு வந்து நாங்கள் என்னோட டைரக்ஷன் டீம்லாம் பேசும்போது இப்போ இருக்க ஆக்டர்ஸ்ல தான் அது மிஸ் ஆகுதோன்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் வந்து அந்த வெர்சடைலிட்டியோட பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ படமாகவும் ரொம்ப ஹீரோயின் அஜித் யூஸ் ப்ரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாத்தையும் விட விஷ்ணு சாரை பற்றி சொல்ல தேவையில்லை. விஷ்ணு சார் வந்து அவர் தான் இன்ஸ்பிரேஷன் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம். ஸோ அவரோட படங்கள் பார்த்து தான் நாங்களாம் படங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிம் மேக்கிங், ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு ஃபிலிம் மேக்கிங் எல்லாம். ஸோ இந்த படத்தில் அது அதிகமாகவே இருக்குது. நிறைய அப்ராடில் ஷூட் பண்ணியிருக்காங்க, போர்ச்சுகலில். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வருஷம் என்னோட படம் ஸ்டாரில் வந்து எனக்கு கிடைச்ச பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்து விஷ்ணு சார் யுவன் சார் காம்போ மாதிரி இளன் யுவன் காம்போ இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த படத்தோட பாட்டுலாம் நான் கேட்டுட்டேன். The OG combo is back அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னதான் நான் வந்து ஒரிஜினல் கேங்ஸ்டர்ஸ், அதை வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அண்ட்
கார்த்திகேயன் அவர்கள். வந்து இந்த படத்தை பத்தி சொல்றதை விட பிரிட்டோ சார் அண்ட் ஸ்னேகா இந்த படத்துக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது படத்தோட விஷுவல் அது நல்லா தெரியுது. இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகுன்றதை நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் நல்லா சார். ஒரு பயங்கரமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. படத்தை பார்த்துட்டு அந்த ஓஜி கேங் இஸ் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஹைப்பாக இருக்குது இப்போ. எஸ், ஸோ we are all waiting for the film. Amidst this, now I had to introduce one person. ஒரு warm welcome கண்டிப்பாக அந்த பர்சன் கொடுத்தே ஆகணும். அவங்க அந்த பாட்டு போடுற கேப்பில் வந்தனால நம்ம மறந்துட்டோம். அதித்தி மேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கைட்டில் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாமே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ஓகே இன்ஜினியர். எஸ். ஸோ சூப்பராக போயிட்டு இருக்கு, ஜாலியாக எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அடுத்து யாரை கூப்பிட போகிறோம்? அடுத்து ஒரு முக்கியமான பர்சன், என்னோட ஆல் டைம் ஃபேவரட். அதாவது அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸில் இவங்களை பார்த்துருக்கோம். முக்கியமாக பாலிவுட்டில் நிறைய ஃபிலிம்ஸில் ஷீஸ் பீன் அப்படி அவங்க ஸ்க்ரீனில் வந்தாங்க அப்படின்னா we can't take our eyes off her. அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அசைவுகளையும் every move of hers has something to convey to us. Brilliant performer. தமிழ்ல ஆல்ரெடி பார்க்குறவங்க அவங்கள பார்த்துருக்கோம். ஸோ இப்போ திருப்பியும் ஷீஸ் பேக் அப்படின்றப்போ வாவ் இன்ட்ரெஸ்டிங் என்ன இருக்கு உங்ககிட்ட இந்த ஒரு படத்தில் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிட்டு. ஸோ லெட்ஸ் put our hands together and welcome Kalki ma'am onto the stage. Good. Feeling happy to be here. We're also very happy to have you here. Yeah. So share a few words about Nesi Paya. How happy are you to have been a part of this project? I'm just happy that Vishnu sir somehow believed in me and thought that I could pull it off in Tamil. ரொம்ப கஷ்டமா வேலை பண்ணிட்டேன். என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை. But with the help of Vishnu sir, who was very patient and gave me my lines in advance, and Neelam sir, who helped me every day with the lines, நான் மேனேஜ் பண்ணிட்டேன். தமிழ்ல கூட நீங்களே டப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. How hard was it for you to dub in Tamil? Very hard. Ask Vishnu sir how hard it was for him to listen to my Tamil. Okay, thank you so much ma'am. Thank you. Yeah. It's a pleasure to be here. Thank you so much இன்ஜினியர். அடுத்த முக்கியமான ஒரு பர்சன் தான். ஆக்சுவலி ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படத்துடைய பாட்டு எப்படி இருக்க போகுது, அந்த பாட்டு வந்து எப்படி நம்மளுக்கெல்லாம் வைப் ஆகுது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம யோசிப்போம். ஆடியன்ஸ் எல்லாம் இந்த ஒரு மைண்ட் தான் இருப்போம். ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வெயிட் பண்றாங்க, இந்த பாட்டை இவர் என்ன பண்ண போறாரு, எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இவர் கொடுக்க போறாரு, இதுக்கு எப்படி இருக்க போகுது ரீல் வீடியோ அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி யோசிக்க வச்சு ஒரு பர்சன் நம்ம கூப்பிட போறோம். கரெக்டா? கண்டிப்பா இவருடைய வீடியோக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் இன்னைக்கு வந்திருக்காங்க நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கேள்வி. லெட்ஸ் வெல்கம் விக்கல்ஸ் விக்கி அவர்கள். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. ஸ்கூல் மேடேன்றனால 1 hour ப்ரெசென்ட் இந்த மாதிரிலாம் பேசிட்டு தொடர்ந்து. பட் யா, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேசி பையா வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நடித்த படத்துலலாம் மிஞ்சி போனோம் 30 செகண்ட் வந்திருப்பேன். சரத் சார் நம்ம கூட நடிச்சிருக்காங்க, உங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அதனால இதுதான் என்னோட லைக் அஃபிஷியலி எனக்கு ஒரு டெபு மாதிரி. ஸோ விஷ்ணுவர்தன் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை நான் சூஸ் பண்ணி நடிக்க வச்சிருக்கு. அண்ட் ஸ்னேஹா அண்ட் ஆகாஷ் ப்ரோ அண்ட் ஜேவியர் சார் தேங்க்யூ சார். நடிக்க வச்சது இல்லாமல் என்னை நம்பி மேடையிலலாம் ஏற்றிருக்கீங்க. சரத் சார்லாம் பேசின ஆடியன்ஸில் நானும் பேசணும்னு நினச்சது பேசுன்றது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் சரத் சார் நடிச்சது ரொம்ப ஆசைன்னு சொன்னீங்க. ஸோ எனக்கும் ரொம்ப ஆசை. எப்படியாவது நெக்ஸ்ட் ஜென்மத்தில் இந்த பேரலல் யூனிவர்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி சரத் சார் கூட அந்த அர்ஜுனா பாட்டுக்கு நான் நமிதா மேடம் கேரக்டர் பண்ணணும், சார் அந்த கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ சரத் சார் அடுத்த ஜென்மத்தில் பேரலல் யூனிவர்ஸில் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் கூட ஏய் படத்தில் அர்ஜுனா பாட்டை நமிதா கேரக்டர் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நீ மனசு வச்சா முடியும். சிவன் சூப்பராக இருக்கும். அதிக சினிமான செமையாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி கூட நான் அடுத்த ஜென்மத்தில் நமிதா மேம் இருக்கணும், சரத் சார் பதிலாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதே பாட்டில். ஸோ எல்லாமே நடக்கும். நம்ம ஆண்டவரை ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு ஜோக்கு போட்டாச்சு. நம்ம வேலை அவ்வளோதான். சேர்ந்து பிரித்து காமெடி பண்ணிப்போம். ஸோ பிரதர் ஆக்சுவலாக நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர் பாடலாம் நீங்கள் வந்து அதை எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வீடியோவில் போட்டிருப்பீங்க. ஸோ இங்கேயும் யுவன் சார் இருக்காங்க. ஸோ சாரும் நிறைய பாட்டெலாம் போட்டிருக்காங்க. ஸோ இல்லை நான் நடிக்கிற படத்தில் இருக்கிற பாட்டே நானே கிட்ட போனால் நல்லா இருக்காது. வேற படங்கள் பாட நான் பண்ணியிருக்கேன். யுவன் சார் வந்து கோர்ட்டு படத்துல இருந்து ஒரு பாடல் நாங்கள் கிண்டல் பண்ணியிருக்கோம். பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பார்க்கல. பாருங்க சார், அப்புறமா டைம் கிடைக்கும் போது பாருங்க, நல்லா இருக்குன்னு நம்புறேன். எஸ் ப்ரோ.
அண்ட் இந்த படம் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். விஷ்ணு சார் பற்றி நான் ஒரு சின்னதாக வந்து சொல்லிக்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு புது ஆக்டராக நான் செட்டு போகும்போது எல்லாருமே சீனியர்ஸாக இருந்தாங்க. அதுவும் விஷ்ணு சார் வந்து பில்லாலாம் ஹிட்டு கொடுத்த டேரக்டர். படத்தில் நான் போய் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ பேசுவாங்கன்னு தெரியாது. அண்ட் தெரியும் நம்ம யூடியூப்லேருந்து சினிமா பண்ணும்போது இப்போ நம்ம பெரிய ஆளாக இல்லையா, இங்கே நம்ம மதிப்பாங்களா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். சரி சார் எப்படி ஹேண்டில் பண்ணும்போது அதிக பிரசிங் தனமாக எதுவுமே பண்ணிடக்கூடாதுன்னு வாய முடிட்டு இருந்தேன். பட் எனக்குமே அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு ஒரு ஷார்ட் நல்ல ஞாபகம் இருக்கு, நடிச்சிட்டு இருக்கோம். சார் டைரக்ட் பண்ணணும், நீ வெறுமை இவ்வளோன்னு பண்றான்னு சொல்லி விட்டுருந்தா நான் பண்ணியிருப்பேன். பட் அப்படி இல்லாம விக்ரம் இந்த ஷார்ட்ல நீங்க இப்படிதான் பண்ணணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு, இதுக்கப்புறம் எடிட்டர் நான் இப்படிதான் யூஸ் பண்ண போறேன், கதையில இது நடக்குது. எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 30 செகண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு சார் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். And yeah, once again, thanks for the opportunity, guys. Thank you so much. Thank you so much, bro. Thank you. என்ன சீட் போய் போடுவோம். இல்ல அவங்க பேசல, என்ன பேசுறது அப்படி கொஞ்சம் ஹெசிடேட்டா இருக்காங்க. மொத நான் பேச கூடாதுல, ஃபர்ஸ்ட் சீனியர் தான் ஸ்டார்ட் பண்ணனும்ன்றதால. சரி நீங்க ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் தயங்கறாங்க. நல்லா பேசி சூப்பரா இருக்கு சார். First of all, good evening to everyone, and thanks to everyone who is present here for making it here. And main Vishnu sir thanks because working with him was a great pleasure, to be honest, and நல்ல ஒரு learning experience ஆக இருந்தது. அவர் ஸ்டார்டிங்ல இருந்து சாரோட அந்த the vision that he had and the conviction that he had in a film was clearly seen. And அது அவர் எங்களுக்கு நிறைய பண்றதுலயும் ஒரு சீன் சொல்லணும்னாலும் அதை திரும்ப எங்களுக்கு புரியுற வரைக்கும் அதை சொல்லி அதில் என்ன வேணும் அப்படின்றதுல ரொம்ப க்ளீனாக இருந்தார். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன், ஸ்னேஹா மேம், பிரிட்டோ சார், ஆகாஷ் அண்ட் எவ்ரி ஒன். ஆகாஷ் ஆக்சுவலாக செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். நான் ஆல்மோஸ்ட் 2-3 சீன்ஸ் பார்த்தேன், எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ யா, தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். எஸ் மேம், உங்களுடைய காஸ்டியூம்ஸ் ஆர் ஆல்வேஸ் டு பி டாக்ட் அபவுட். எந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் எல்லாரும் சொல்றாங்கல்ல ஸ்டைலிஷான ஒரு டிரெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டைலிஷான டிரெக்டர் படிக்கிற ஒரு ஸ்டைலிஷான காஸ்டியூம் டிரெக்டர் நீங்க. ஸோ ப்ளீஸ் ஷேர் a few words about Nesi Paya. It was lovely working on the film, and Akash, you know we all love you. Little more, no Sneha? Yeah. So yeah, it was lovely working on the film. I think look nalla irukku nenikiren. Visual language is really nice. So நீங்களா பார்த்துட்டு சொல்லுங்க. She kept it simple. அவங்க வந்து work தான் பேசணும் அப்படிங்கிற